ஏன் வந்துட்ட? நானா வரல, அவன் தான் போக சொன்னான். எப்படி போ சொல்லுவான்? வா பாக்குறேன். நில்லு. நீ அவனை பயமுறுத்தி அவன்கிட்ட என்ன விட்டுட்டு போயிட்டீனா நீ போனதுக்கு அப்புறம் நான் என்ன ஆவேன்? வா. எங்க? உள்ள போ. வெல் டன். இந்த அவன் பேலன்ஸ். இதோ நீ கொடுத்த அட்வான்ஸ். ஏன்? பணத்துக்காக ஒப்புக்கொண்ட வேலையில நான் தோத்து போய் உன் பொண்ணு ஜெயிச்சதுனால, நான் தலை குனிஞ்சதுனால. இங்க என்ன எதுக்கு கொண்டு வந்த சொல்லு. எங்க கொண்டு போகணும்னு தெரியாம. நான் எங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, இங்க வரதுல எனக்கு இஷ்டம் இல்ல. சுஜி, பைத்திய மாதிரி வேஷம் போட்டது போதும். உன்னை எங்க எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். போடல. ஏய், நான் சொல்றது நினைவு வச்சுக்க. அனாவசியமா அந்த பொண்ணு வாழ்க்கையை வீணாக்கிடாத. இன்னையில இருந்து நீ என்ன செஞ்சாலும் அவன் இஷ்டப்பட்டு சரின்னு சொன்னாதான் செய்யணும். அவ கண்ணீர் விட்டா அங்க நான் இருப்பேன். அதான் அவன் கடைசி நிமிஷம் ஆயிடும். புரிஞ்சுதா? நில்லு. இங்க இருந்து என்ன எங்கயாவது கொண்டு போய் கொன்னுடு, இல்லாட்டி போற நடுத்தரவுல விட்டுரு. ஏன் முடிவை நான் பாத்துக்கிறேன். அதை விட்டுட்டு அப்பாங்கிற பேர்ல இருக்க இந்த கசாப்புக்காரங்கிட்ட என்ன விடாத. ஐயோ, நீ ஏன் ஒரு கசாப்புக்கார? உன்கிட்ட வந்து நான் சொல்றேன் பாரு. விளங்கிச்சா? இதையே இன்னொருத்தர் சொல்லியிருந்தா பணமாக்கிடுவேன். ஆனா எதுவும் செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா தப்பு என்னதுங்கிறதுனால. பணத்திமுறை மறந்துட்டு அப்பாங்கிறத நினைவு வச்சுக்கிட்டு அவ சொல்றது செய். இல்ல ரச ரசா நான் சொல்றது செய்யறவன். நான் சொல்ல வந்தது, நீ என்ன சொன்னாலும் நான் சொல்றது ஒண்ணுதான். உன் ஆட்டம் பொண்ணுங்க ஜெயிக்கணுமே தவிர பேடியாட்டம் தோத்து செத்து போக கூடாது. அப்படி தோத்து போயிட்டா உங்க அப்பா நாட்டம் சோதாக்களும் என் ஆட்டம் பொறுக்கிங்களும் ஜெயிச்சிடுவாங்க. ஆமா ஜெயிப்பாங்க. நாங்க தான் ஜெயிப்போம். தண்ணி வண்டியானதெப்படி ஆனேனே இப்படி நான் செல்லும் பாதை சொல்லையா கடவுளே. தண்ணி வண்டியானதெப்படி ஆனேனே இப்படி நான் செல்லும் பாதை சொல்லையா கடவுளே. காந்தி வழியில் போறவனுக்கு சாந்தி இங்கே கிடையாதா? பிராந்தி வழியில் போறவனுக்கு துன்பம் என்பது கிடையாது. தண்ணி வண்டியானதெப்படி ஆனேனே இப்படி நான் செல்லும் பாதை சொல்லையா கடவுளே. அழுது கொண்டே பிறந்தாயடா, அழுகை தீராமல் போவாயடா. நம் ஜீவிதம் ஒரு காகிதம், சாதனம் பேய் காற்றில் பறந்தோடுண்டா. என் பொழப்புத்தா ஐயோ ஐயோ வழி மாறுதே. எப்பா எப்பா நான் மதுவோடு உறவாதே. மனிதர்கள் என் சொந்தமில்லை. தண்ணி வண்டியானதெப்படி ஆனேனே இப்படி நான் செல்லும் பாதை சொல்லையா கடவுளே. யாரோ நான் யாரோ சுதியே போனாலே யார் என்பதோ. தப்பு எது தர்மம் எது, தலைவிதியை எழுத சொன்ன சட்டம் எது. வாழ்வென்பது விஷம் விஷம், துன்பங்களே நிஜம் நிஜம். இதில் நீ என்ன நான் என்ன, எல்லோரும் இந்நாட்டு ராஜா. தண்ணி வண்டியானதெப்படி ஆனேனே இப்படி நான் செல்லும் பாதை சொல்லையா கடவுளே.
ஆனதெப்படி ஆனேனே இப்படி நான் செல்லும் பாதை சொல்லையா கடவுளே காந்தி வழியில் போறவனுக்கு சாந்தி இங்கே கிடையாதா பிராந்தி வழியில் போறவனுக்கு துன்பம் என்பது கிடையாது தண்ணி வண்டியானதெப்படி ஆனேனே இப்படி நான் செல்லும் பாதை சொல்லையா கடவுளே எதுக்காக வந்த? என்னடா இப்படி கேக்குற? ராத்திரி எல்லாம் பணியில உட்கார்ந்து இருந்துச்சு. யார் வீட்டு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்குது. பாவம் அந்த பொண்ணு குளூர்ல நடுங்கிட்டு இருந்த பார்த்தா என் மனசு பொறுக்கலடா. நீ கதவை திறந்து வீட்டுக்குள்ள வான்னு சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கடா. என் வீட்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? ஏய், அதெல்லாம் நடக்காது. பிசினஸ்க்காக உன்னை கொண்டாந்து வீட்டுல வச்சிருந்தனே தவிர பிசினஸ் தீந்து போனப்புறம் ஒரு பொண்ணு வீட்டுல வச்சிருக்கிற காலி பையனா இல்ல. போ உங்க அப்பங்கிட்ட போ. என்னது? என்ன உள்ள விட மாட்டியா? விடமாட்டேன், நான் விடமாட்டேன். ரச ரசா குப்பமா வீட்டுல இருக்கலாம். நீ வாமா. இவன் குடியார போயேன். இப்ப ஒண்ணு பேசுவான், அப்புறம் ஒண்ணு பேசுவான். நீ வாமா. நான் யார் வீட்டுக்கும் வரல. இருந்தா அவர் வீட்டுல மட்டும் தான் இருப்பேன். இல்லன்னா இப்படியே இந்த மரத்தடியில வெயில்ல காஞ்சு மழையில நனைஞ்சு காத்துல கரைஞ்சு குறைஞ்சு பணமா போயிடுவேன். அதை தவிர இங்க இருந்து அசைய மாட்டேன், இசைய மாட்டேன். பாவம் ஒரு வயசு பொண்ணு வயிற்று கொண்ணும் இல்லாம ராத்திரி எல்லாம் குளிர நெருங்கிட்டு மரத்தடியில கிடக்கு. இந்த முரட்டு பையன் என்ன செய்வானோ? ஏய் ராசா, பாவம் அந்த பொண்ணு ஒரே புடிவாதம் பிடிச்சு பிராணத்துல வர்ற பொண்ணு மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கா. ஏய், இன்னொரு வாட்டி அவளை பத்தி பேசின உன் மீசையில ஊஞ்சல் கட்டிடுவேன். ஏய் ராசா, இந்த வீட்டுல நீ மட்டும் உண்டியாவா இருக்க? நான் இருக்கேன். செவுத்துல பள்ளிங்க இருக்குது, கட்டில்ல மூட்டை பூச்சிங்க இருக்குது, அடுப்புல பூனைங்க இருக்குது, பரணியில எலிங்க இருக்குது. இவ்வளவு இருக்கும் போது அந்த பொண்ணு கூட ஒரு மூலையில கிடந்தா என்ன ஆயிடுண்டா? ஏய், ஒரு பாவம் அறியாத அந்த பொண்ணு இந்த நிலைக்கு கொண்டாந்து நீதானடா? ஏண்டா எத்தனை வாட்டி சொல்றது அது பிசினஸ்னு? வேணும்னா நீ வச்சு காப்பாத்து. இந்த பொம்பளைங்க கிட்ட வச்சுக்கிட்டா தண்ணியில இருக்கிற மீனை தரையில போட்டு நீந்த சொல்லுவாங்க, தரையில இருக்கிற பூனைய தண்ணீரை போட்டு ஆட சொல்லுவாங்க. இவங்களை நம்பினா நாம க்ளோஸ் ஆயிடுவான். உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நானே பாத்துக்கிறேன். ஏய் அம்மா, எந்திரிமா போலாம். நான் அந்த வீட்டை தவிர வேற எந்த வீட்டுக்கும் வரல. அந்த வீட்டை தவிர வேற எந்த வீட்டுக்கு கொண்டு போவேன்? அவன் ஒரு புறம்போக்கு, எப்படி தடுப்ப பாக்கலாம். நீ வாமா போலாம். போமா உள்ள. ஏய், நீ உள்ள போமா, நான் பேசிக்கிறேன். இப்ப என்னடா செய்வ? சுவத்துல பல்லிங்க இருக்கு, கட்டில மூட்டை பூச்சிங்க இருக்கு, அடுப்புல பூனைங்க இருக்கு, பரணியில எலிங்க இருக்கு. அதுங்களோட இதுவும் இருந்துட்டு போகட்டும். ஆமா கிழவா, உனக்கு புத்தி இருக்கா? இந்த வேலை ராத்திரியே செஞ்சிருக்கலாம்ல. மறுபடியும் கொண்டு போயிட்டானா? இல்ல, பாப்பாவே போயிடுச்சு. அவன் என்ன 4 வாட்டி உதைச்சான். என் சிஷியனுக்கு செவில்ல கொடுத்தான். அவன் என்ன செஞ்சாலும் யார் கேட்க முடியும்? முதல்ல இங்க இருந்து போறியா இல்லையா? வரல, நான் நினைச்சதை சாதிக்கிறதுக்காக வந்திருக்கேன். தோத்து போறேன்னா ஜெயிக்கணும். நீ ஜெயிக்கிறியோ தோக்குறியோ திக்கு திசை தெரியாம எங்கேயாவது ஓடி குதிச்சு சாவையோ ஓ இஷ்டம். நீ என் வீட்டுல இருக்க கூடாது. போ. செத்து போறதா இருந்தா நான் இத்தனை நாள் உயிரோட இருக்க மாட்டேன். சொல்லிட்டேன், நான் தண்ணி அடிக்கிறதுக்கு முந்தி நல்லவனா இருப்பேன். தண்ணி அடிச்சுட்டேன். இது பிரயோஜனம் இல்ல. இது எல்லாரையும் வச்சுக்கிட்டு பேச வேண்டிய விஷயம். ஏய் ஏய் நில்லு. ஏய், எங்க போற? நில்லு. ஒன்னதான் நில்லு. அவங்களே நியாயம் கேக்குறேன். அவங்க சொல்லுவாங்க, என்னங்க எங்கேயோ இருந்த என்ன இவர் இழுத்துட்டு வந்து அவர் வீட்டுல போட்டாரு. அதனால என்னோட வாழ்க்கையை களங்கமாக்கி நான் நடுத்தருவுல நிக்கிற நிலை வந்துருச்சு. இதுல யார் என்ன சொல்றதுக்கு இருக்கு? நான் இவரோட இருக்கிற விஷயம் உண்மை, அதுல இவரோட தனியா இருக்கிறது உண்மை. இந்த மாதிரி குடிகாரங்களோட 10 நாள் இருந்து எங்க 2 பேருக்கும் எந்த தப்பு நடக்கலன்னு நான் எந்த சாட்சியத்தோட அடுத்தவங்களை நம்ப வைக்கிறது? உங்க எல்லாரையும் பார்த்து நான் ஒண்ணு கேக்குறேன். உங்கள மனசாட்சி உள்ள மனுஷங்க யாராவது ஒத்துக்குவீங்களா இவர? உலகத்து பார்வையில நான் இவரோட ஓடி வந்தவ. இதுக்கெல்லாம் காரணம் இவர் தானே. இவர் வீடு ஏன் வீடு இல்லையா? இந்த சேரி என்னது இல்லையா? நீங்களா என் உறவினர் இல்லையா? ஏன் பொறுப்பு ராஜா
பொண்ணா உங்க தங்கச்சியா உங்கள ஒருத்தியா நான் கேக்குறேன். வெளியே போன்னு சொல்றது இவருக்கு நியாயமா, இருப்பேன்னு சொல்றது எனக்கு நியாயமா? நீங்களே சொல்லுங்க. டேய் ராசா, நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, உன்னை காப்பாத்த நாங்க இருக்கோம். அந்த பொண்ணு நம்ம சேரியில உன் வீட்டுல கெட்டு போச்சுன்னு கலங்க வந்துருச்சு. அந்த கலங்கத்தை போக்கி அது உண்மை இல்லைன்னு எல்லாரையும் நம்ப வச்ச அப்புறம் தான் அந்த பொண்ணை இங்க இருந்து அனுப்பணும். இல்ல கடைசி வரைக்கும் அது இங்கதான் இருக்கும். இப்படி சொன்னதுக்காக எங்க எல்லாரும் நீ கொன்னாலும் பரவாயில்ல. சரிதாங்க. லா 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 லா. சுத்திலும் பொத்தல வச்சுக்கிட்டு உள்ள ஜலக்கீட பண்றியா? என்ன செய்யறதியா? என்னதான் பொத்தல மூடினாலும் பொத்தல் பொத்தலாவே இருக்கு. கண்ணுல படுதே. பாக்குறவங்க கண்ணை மூடிக்கணும், அவ்வளவுதான். உள்ள பாட்டு பாடுறியே, நிறுத்திக்க. உடம்பு தேய்க்கும் போது பாட்டு பாடாட்டி போனா எனக்கு குளிச்சாப்ல இருக்காது. உள்ள நான் நிறுத்திக்கிறேன், வெளியில நீ பாடுறியா? நான் வேலை செய்யறவனே தவிர பாட்டு பாடுறவன் இல்ல. என்ன எதுக்கு இத நீ அடைக்கிற? கண்டவனும் பாப்பானுங்க, அதனால அடைக்கிறேன். ஏகாம்பரம் ஏகாம்பரம். எலி போகுது எலி போகுது. இதுக்கு முந்தி நீ இது மாதிரி எங்க பாத்திருக்கியோ, அதனாலதான் இப்ப பயந்துகிட்டு அடைக்கிற. ஏகாம்பரம் ஏகாம்பரம். எலி போகுது எலி போகுது. நாளைக்கு சனிக்கிழமை 12 மணி வரைக்கும் விரதம். ஏகாம்பரம் ஏகாம்பரம். எலி போகுது எலி போகுது. ஏன் தாத்தா, இவர் என்ன தேய்ச்சு குளிச்சு எத்தனை வாராச்சு? எப்பவோ அவன் கிடைச்ச அன்னைக்கு தலை தேய்ச்சேன். அதுக்கப்புறம் அவன் குளிச்சு நான் பார்த்ததே இல்ல. சரி, அப்ப காலையில 2 பேருக்கும் எண்ணெய் தேய்க்கணும். 4 மணிக்கெல்லாம் ஏந்திரீங்க. ஏகாம்பரம் ஏகாம்பரம். எலி போகுது எலி போகுது. பூங்காத்து பக்கம் வந்து மாமனோட பேரை சொல்லி தூங்காம பண்ணிச்சு தோழி தோழி. பூங்காத்து பக்கம் வந்து மாமனோட பேரை சொல்லி தூங்காம பண்ணிச்சு தோழி தோழி. தென்றல் காற்று வந்து வந்து சரசமான பெண்ணை பார்த்து சங்கீதம் சொன்னதென்ன தோழி தோழி. சங்கீதம் சொன்னதென்ன தோழி தோழி. பூங்காத்து பக்கம் வந்து மாமனோட பேரை சொல்லி தூங்காம பண்ணுச்சு தோழி தோழி. கோடு தாண்டி ஊர் சுத்தி திரியும் போக்கிரி சேவல பாரடி தோழி 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 தோழி.
புஸ்ஸுன்னு சீரும் பாம்பிலை பார்த்தா பயப்படுவா